ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன டாபிக்கை பற்றி பேச போகிறோம்னா, இந்த மாதிரி எக்ஸ்பிக்ஸ் போட்டுட்டு இல்லைன்னா உள்ளுக்குள்ளே எலும்புக்குள்ளே நம்ம இம்ப்ளான்ட் வச்சுருப்பாங்க, அதாவது ராடு ஸ்க்ரூ அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அதோட நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கலாமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக வெளியே எக்ஸ்பிக்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் மேக்ஸிமம் இருக்கும். இப்போ மாடர்ன் ஆர்த்தோபெடிக்கில் தான் இப்போ டைட்டானியமில் கொண்டு வராங்க. அதுவே ரொம்ப காஸ்ட்லி. ப்ரீமியரான ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும்தான் அந்த மாதிரி டைட்டானியம் எக்ஸ்பிக்ஸ் இந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க. இது எக்ஸ்டர்னல் ஃபிக்ஸேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரவுண்டு கம்பியாக இருந்தாலும் சரி, ஒரு ஒல்லியாக நீளமாக ஒரு கம்பி இருக்கும், அதுவும் எக்ஸ்பிக்ஸ் தான். இந்த மாதிரி கம்பி போட்டிருக்கும் போது எம்ஆர்ஐனா மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங்னு அர்த்தம். அதாவது பெரிய காந்தத்தை வச்சு அதுக்குள்ளே இருக்கிற அந்த ரேஸ் மேக்னெட்டிக் ரேஸை உள்ளுக்குள்ளே அனுப்பி நம்மளோட ஒவ்வொரு தசை எல்லாத்தையும் இமேஜிங் பண்ணுறது தான் எம்ஆர்ஐ. இந்த மாதிரி எக்ஸ்பிக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் மேக்ஸிமம் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா காந்த புலத்தினால ஈர்க்கும் தன்மையோடது. நம்ம இரும்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இதுவும் ஈர்க்கும். அவ்வளோ பெரிய காந்தத்துக்கிட்ட நம்ம போய் நம்ம எக்ஸ்ரே இல்லைன்னா எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்காக உட்காந்துருக்கும் போது அது நம்மளை பிடிச்சி இழுத்து மேக்ஸிமம் என்ன ஆகும்னா, இந்த பின் சைட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த உள்ளுக்குள்ளெல்லாம் குத்தி இந்த பக்கம் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி பின்னு, அந்த ஆலிவ் வயர் இதெல்லாம் மேக்ஸிமம் பொசிஷன் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஹீட்டிங் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்மளை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு மேக்ஸிமம் அந்த மிஷினுக்குள்ளேயே நம்மளை இழுக்கிறதுக்கான அபாயமும் இருக்குது. இதை தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு என்னென்ன சர்ஜரி பண்ணாலுமே அதில் உங்களுக்கு இம்ப்ளான்ட் வச்சுருந்தாலும் அது என்ன மெட்டல்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அப்படி தெரியலனாலும் டாக்டர்கிட்ட போய் உங்கள் சர்ஜன்கிட்ட போய், சார் இது என்ன மெட்டல், இதோட ஹிஸ்ட்ரி என்ன, ஓடி நோட்ஸோட ஹிஸ்ட்ரி அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம போய் எக்ஸ்ரே நம்ம அந்த எம்ஆர்ஐ எடுக்கும்போது அந்த ரேடியாலஜிஸ்ட்டு போய் சொல்லணும், சார் எனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இம்ப்ளான்ட்லாம் வச்சுருக்காங்க, அப்படி அந்த மெட்டல் ஐட்டம் அந்த மெட்டலோட இது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மெட்டல் பேரை சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா, சார் என்ன மெட்டல்னு எனக்கு தெரியல, அதனால எனக்கு எம்ஆர்ஐ எடுக்க முடியுமான்றதை நீங்கள் முன்னாடி போய் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. இப்படி இல்லைன்னா அதுக்கான பின்விளைவுகளை நீங்கள் ரொம்ப ரொம்ப பாதிப்பாக இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளேயே இம்ப்ளான்ட் வச்சுருந்தாலுமே அது நம்ம அந்த காந்த சக்தி இழுக்கும் போது அது மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூவ் ஆகும்போது பயங்கர பெயினாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ராக்சரும் சரியாகாது, அது பெரிய பின்விளைவுகளை கொண்டு போய் விட்டுரும். அதனால முன்னாடியே நீங்கள் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எம்ஆர்ஐ போங்க. அப்படியே போனாலும் அவங்க என்ன மெட்டல்னு தெரியாதப்ப எக்ஸ்ரே வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதாவது எப்படி எக்ஸ்ரே வச்சுன்னா, எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது அதோட டென்சிட்டி தெரியும். டென்சிட்டி தெரிஞ்சிச்சுன்னா அந்த டென்சிட்டியை வச்சுட்டு இது இந்த மெட்டலாக இருக்கணும்னு அதுவும் ஒரு கெஸ்ஸிங் தான். அவங்களால 100% இதுவே பண்ண முடியாது. உங்கள் சர்ஜன் தான் சொல்லணும் இது என்ன மெட்டல்னு சொல்லிட்டு. ஏன் இவ்வளோ பாதிப்பு இருக்கும்போது இந்த மாதிரி எஸ்எஸ் மெட்டலில் போடுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தோணும். ஆனால் கம்பேரிட்டிவ்லி டைட்டானியம் மெட்டலை விட நீங்கள் எஸ்எஸ் மெட்டலில் கம்பேர் பண்ணும்போது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கம்பேர் பண்ணும்போது அது காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது இல்லாமல் ப்ராக்டிக்கலி இங்கே அவைலபிளாக இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக அவைலபிளாக இருக்கும், ரொம்ப நாள் தாங்கும். டைட்டானியம் ரொம்ப காஸ்ட்லி. அது இந்த ப்ரீமியம் ஹாஸ்பிட்டலில் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களே இப்போதான் இந்த மெட்டலுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இந்த எக்ஸ்பிக்ஸில் எக்ஸ்டர்னல் ஃபிக்ஸேட்டரில் அந்த மாதிரி இது இன்னும் வரல. இதே எஸ்எஸ் தான் இருக்குது. நம்மளுக்கு இது மாதிரி ஒரு அனுபவம் ஆச்சு. நம்மளுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணும்போது நம்மளுக்கு சிடி ஆஞ்சியோ எடுக்க சொன்னாங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறது இப்போ எம்ஆர்ஐ. ஆனால் சிடி ஆஞ்சியோன்றது அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கேனு. அதாவது நம்ம பிளட் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, பிளாக்கேஜ் எதுவும் இருக்கா. ஆமாம், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணும்போது தோல் எடுத்து வைக்கும்போது அந்த தோல் நிற்கிறதுக்காக எந்த பிரச்சனையும் இல்லையா, பிளட் ஃப்ளோ எல்லாம் நல்லா நீட்டாக இருந்துச்சுன்னா தான் பண்ணுவாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி. அதுக்காக நம்மளுக்கு சிடி ஆஞ்சியோ எடுக்க சொல்லி அனுப்பியிருந்தாங்க. நம்ம சரி நார்மலாக எல்லா ஸ்கேனும் எடுப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணும்போது அவர் அந்த ஆப்ரேட்டர், சிடி ஸ்கேன் மிஷின் ஆப்ரேட்டர் எடுக்க முடியாது, ஏன்னா நீங்கள் வெளியே எக்ஸ்பிக்ஸ் போட்டிருக்கீங்க, வெளியே போட்டிருக்கனால அது எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு பேச சொன்னாங்க. டாக்டர் பேசினாங்க, இல்லை இது எக்ஸ்பிக்ஸ் தான், எம்ஆர்ஐ தான் ரிஸ்கே தவிர சிடி ஸ்கேன்லாம் எடுக்கலாம், நீங்கள் எடுங்க அப்படின்னாங்க. ஆனால் அந்த ஆப்ரேட்டர் சொன்னார், சார் சிடி ஸ்கேனே எடுத்தாலும் யூஸ் இல்லை, நீங்கள் சிடி ஸ்கேன் எடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வயர்ஸ்லாம் போயிட்டு இருக்கோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வயர்ஸு போயிட்டு இருக்கனால இமேஜ் ஒயிட்டனிங்காக தெரியும். அந்த வயர் கிராஸ் ஆகிற இடத்துல எல்லாம் நரம்புலாம் தெரியாது, ஒயிட்டனிங்காக தெரியும். நீங்கள் எடுத்துமே வேஸ்ட்டு, அதனால் அந்த ரிஸ்க் என்னால் எடுக்க முடியாது. ஒரு விஷயம் பண்ணுறோம், அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பரவாயில்ல, நாங்கள் பண்ணுவோம், நீங்கள் எடுத்தும் எந்த யூஸ்ஃபுல்லுமே இல்லைன்றப்ப நாங்கள் ஏன் சார் அந்த ரிஸ்க் எடுக்கணும், எங்களால் எல்லாரும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. அப்புறம் எடுக்காம தான் நம்மளுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்க. நம்மளுக்கு விரல்லாம் அசைக்க சொன்னாங்க. அசைக்கிறப்ப பிளட் ஃப்ளோலாம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு
அவங்க அந்த சிடி ஆன்ஜியோ எடுக்காம தான் நம்மளுக்கு வந்து இந்த நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்க. அப்பதான் தோணுச்சு, ஓ இப்போ இதுல இந்த பிரச்சனைலாம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் நம்மளுக்கு தெரியாம இருப்பாங்க, அதனால இது ஒரு டாபிக்கா நம்ம உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் சொன்னோம். இப்போ இதுல என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு பாக்குறீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்கன்னா அந்த நம்ம இந்த எலும்பு அது வந்து பிரஸ்ட் போன்னு சொல்லுவாங்க. அது அந்த எலும்புக்கு வந்து ஜாயின்ஸ்ல எஸ்எஸ் வயர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பிளேட்லாம் வச்சிருப்பாங்க. அந்த பிரச்சனை. அப்புறம் பிரெயின்கிட்ட எதுவும் உங்களுக்கு சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சர்ஜரிஸ்லயும் உங்களுக்கு எஸ்எஸ் வச்சிருக்காங்களா இல்லை டைட்டானியமான்னு கேட்டுக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்பைன்லையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா ஏதாவது பிளேட் வச்சிருப்பாங்க, அடிபட்டு இருந்துச்சுன்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போல்ட்ஸா இல்லை உங்களுக்கு டைட்டானியமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது ஏன்னா இதெல்லாம் முக்கியமான ஏரியாஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணாமல் போகும்போது அது மூவ் ஆகிட்டாலோ அது ரொம்ப ஹீட் ஆகிட்டாலோ உங்களுக்கு என்ன ஆகும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது ரொம்ப 3 ஏரியா முக்கியமான ஏரியாஸ். காலு கை எதில் இருந்தாலும் நீங்கள் கேட்கறது நல்லது. ஆனால் முக்கியமாக இந்த 3 ஏரியாவில் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் போகவே போகாதீங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, எம்ஆர்ஐ எடுக்கிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தால் ரிஸ்க்கு தான். உங்களுக்கு தெரியாத பட்சத்தில், மெட்டல் தெரியாத பட்சத்தில் உங்களோட ஆர்த்தோபெடிக் சர்ஜன்கிட்ட கேட்டுக்கோங்க. அப்படியே தெரிஞ்சிருந்தாலுமே உங்கள் ரேடியாலஜிஸ்ட்டு எம்ஆர்ஐ எடுக்க போகும்போது, சார் எடுக்கலாமா, எனக்கு இத்தனை சர்ஜரிஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ மெட்டல் என்னோட பாடியில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்க சஜஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து எம்ஆர்ஐ எடுக்க போங்க. சிடி ஸ்கேனுக்கு இந்த பிரச்சனை இல்லை, சிடி ஆன்ஜியோவுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனைனா, இது வந்து டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இமேஜ் வந்து சரியாக வராது, ஒயிட்டனிங்காக வரும் உங்களுக்கு மெட்டல் உள்ளே இருந்துச்சுன்னா. அதனால நீங்கள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஆர்த்தோபெடிக் சர்ஜனை சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.